வணக்கம் நண்பர்களே. 2025 குரு பயிற்சி ராசி பலன்கள். இந்த 2025ஆம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது. இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த 2025 ஆரம்பித்தது ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும். மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது. என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வாகத்தான் இந்த வருடம் இருக்குது. தவிர போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க, ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க. பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நிதி நிலைகளில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு. ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா, அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்க, பெரியவங்க சின்னவங்க, ஆண் பெண், இப்படி யாராக இருந்தாலும் சரி, எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும். எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது. சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும். காரணம், இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படித்தான் அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்து வேலை செய்யுது. சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க. அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது. தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று. காரணம், குரு பெருமளவில் கெடுதல் செய்கிறதில்ல, நன்மையை மட்டும்தான் செய்வார். தவிர குரு பார்க்க கூடிய நன்மை அப்படின்னு பழமொழியும் இருக்குது. குரு பார்வையில் தான் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது. ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அடுத்த ஒரு வருட காலம் குருவானது சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஜோதிட ரீதியாக கன்னி ராசியானது உபயஸ்தானமாக கருதப்படுது. இந்த உபயஸ்தானத்திற்கு தவிர குருவானவரும் உபயஸ்தானத்திற்கே அதிபதியாக இருக்கக்கூடியவங்க. அந்த உபயஸ்தானாதிபதி உபயராசியிலேயே அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. ஆக கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே உபயம் என்று உபயமாகவே இருக்குது. ஆக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மற்றவங்களுக்கு உங்கள் மூலமாக நற்பலன்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். காரியங்களில் சிறப்பு பெற்றவங்களாக இருப்பீங்க. குறிப்பாக மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டு செயல்பட்டு வரவும் செய்வீங்க. தனக்காக இல்லைனாலும் தன்னை நம்பி அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட சிரமப்பட்டாவது உங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செயல்பட்டு வருவீங்க. தவிர ஆன்மீக காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க.
அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளி விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். எதையும் எடுத்தவங்க தோணி செய்ய முடியாது. மற்றவங்க எல்லா விஷயங்களுக்கும் உடனே முன்பட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக வெளி விஷயங்கள் வெளி மனிதர்கள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகையினால் பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன ரீதியான அலைச்சல்கள் சிரமங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களுடைய வேலைகளையும் மற்றவங்களுடைய காரியங்களையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். தவிர தொழில் வேலை உத்தியோகத்தமாக கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஒரு வேலையை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல 10 ரூபா சம்பாதிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த 10 ரூபாயை உங்களுக்காக உபயோகமாக செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. தனக்குன்னு எதையும் செஞ்சு கொள்ளாமல் மற்றவங்களுக்காகத்தான் எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி அவங்க உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அல்லது வெளி உறவுகள் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆகையால் கன்னிராசிக்காரங்களுக்கு சம்பாத்தியத்தில் பெருசாக பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆனால் சம்பாத்தியத்தை நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியமமாக சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். ஆல்ரெடி நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கிற வேலைகளை விட்டுட்டு வேறு வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகள் சிலருக்கு பூர்த்தியாகும். எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய இடமாற்ற தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஆனால் இடம் மாறி இருந்தாலும் அதே சூழ்நிலைகளை தான் திரும்பவும் பார்த்துட்டு வருவீங்க. பெருசாக முன்னேற்றங்கள் இருக்க போகிறதில்ல. இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆக தொழில் வேலை உத்தியோகமாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கிடைத்தாலும் ஒரே மாதிரி தான், கிடைக்கலாட்டினாலும் ஒரே மாதிரி தான். ஆகையால் இது சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலங்களில் ஈடுபட்டுக்காதீங்க. தவிர இந்த காலகட்டங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது. மற்றவங்களை நம்பி தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை நம்பி முன்பின் தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கடங்களை தான் ஏற்படுத்தும். அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது சுய முன்னேற்றம் அப்படிங்கிறத பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரம் குடும்ப வளர்ச்சி, குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடையிறது, குடும்ப உறவுகள் வகையில் சுமூகமான மாற்றங்களை பெறுவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அதிகம் பார்த்து வருவாங்க. சுருக்கமாக சொன்னால் கைக்கு அடக்கமாக தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு அமைதியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அவங்க வகையில் சில சுமூகமான மாற்றங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. குறிப்பாக தாய்வழி உறவுகளுக்காக சில விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் முறைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இனி கொஞ்சம் சமாதானத்தை விரும்பி வர ஆரம்பிப்பாங்க. இனி பெருசாக சங்கடம் இருக்காது, எல்லாம் அனுசரித்து போய்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும். அப்பப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பப்போ கொஞ்சம் அப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. தவிர உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு உறவினர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி சரியான வகையில் பிடிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. காரண காரியங்களே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் கொடுத்துட்டு இருக்கும். நல்லவங்களோ ஆகாதவங்களோ எல்லாருமே பட்டுமடாமல் தான் ஈடுபட்டு வருவாங்க. ஆகையிலான உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு திடீர் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது மன திருப்தி அடைய வைக்கும். ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கிடைத்ததை தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையில தான் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதார வீண் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஒத்தையாரட்டையை பார்க்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடுறத கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. கூப்பிட்டு வம்பிடியாக கடன் கொடுத்தே ஆகணும்னு சிலலாம் கடன் கொடுப்பாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு பல பிரச்சனைகளையும் பண்ணுவாங்க. ஆகையினால் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை
சிந்தித்து செயல்படுறது நல்லது. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். உடல் எப்போதுமே ஏதோ ஒரு வலியையோ தொந்தரவையோ ஒரு அலுப்பான நிலையையோ கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆக இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு கிரே ஷேடில் தான் இருக்குது. ரொம்பவும் சிறப்பான விஷயம்னு சொல்ல முடியாது. அதுக்காக எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கவும் முடியாது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்தால் கூட கை கெட்டியது வாய் கெட்டலையேங்கிற மாதிரி சில சங்கடங்களை கொடுக்கும். கெட்டது நடந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும். அப்படி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செயல்பட்டு வரும். ஆக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.